வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம், அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை 2 லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதே மாதிரி பட்டர் அதுவும் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு போட்டுக்கிறதுக்கு. மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூளும் கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சியும், ஒரு 10 பூண்டு பல்லும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெண்ணெய் போட்டு பட்டரை நம்ம ஃப்ரை பண்ணி பன்னீரை பட்டரில் ஃப்ரை பண்ணி வச்சுக்க போகிறோம். அதனால தேவையான அளவு ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் போட்டுடுறோம். பட்டர் உருகுனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை அதில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். பன்னீரை நீங்கள் ரொம்ப வேகமாக கரண்டியில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உடஞ்சிடுங்க. நல்லா பார்த்து பக்குவமாக செய்யணும். கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். போட்டுக்கோங்க. ஒரு சைடு ஃப்ரை ஆனவுடனே நம்ம அதை எடுத்துட்டு அதையே திருப்பி போட்டுடலாம். 2 சைடு ஒரு நல்ல கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது பன்னீர் பட்டர் மசாலா நம்ம சப்பாத்தி, நான், இட்லி, தோசை எதுக்கு வேணால் சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹோட்டல் ஸ்டைல்லே இருக்கும். ஃப்ரை பண்ணதை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நம்ம பன்னீர் சேர்த்துக்கிறோம். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டுங்க. மெல்ட் ஆனதும் தாளிக்கிறதுக்கு ஒரு 2 சின்ன சைஸ் பட்டையும் ஒரு பிரிஞ்சி இலையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இது நம்ம தாளிக்கிறது இது வதக்கி நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். அதனால் இஞ்சி ஒரு துண்டு எடுத்து வச்சுருந்தீங்க, அதையும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதிலே பூண்டையும் போட்டுக்கும். இது எல்லாத்தையும் வதக்கி நம்ம அரைக்க போகிறோம். அதனால் ஃபைனாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. 2 பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன். ஏலக்காய் 1 2 போட்டுக்கோங்க. அதோட முந்திரியும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ரொம்ப லைட்டாக தான் வதக்க போகிறோம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்தால் போதும். வதங்கினதும் இதில் அப்படியே நம்ம வெங்காயத்தையும் போட்டுக்க போகிறோம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. வெங்காயம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அது டபுள் நீங்கள் தக்காளி எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அதை நான் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன், அரைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதிலே தக்காளியை நம்ம சேர்த்துக்குவோம். வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இதில் நம்ம தக்காளியை சேர்த்துருவோம். தக்காளியும் வதங்கினோடனே இது நல்லா ஆறினோடனே மிக்சியில் போட்டு நம்ம ஃபைனாக அரைச்சிக்குவோங்க. போதும் இந்த அளவு வதங்கினது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சியில் நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போது அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் வெண்ணெயை நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போது திரும்ப தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு பட்டையும் ஒரு பிரிஞ்சி இலையும் 2 பட்டை போட்டுக்கிட்டால் போதும். நம்ம கரம் மசாலா போட போகிறோம், அதனால் போதும், இதில் கொஞ்சம் போட்டால் போதும். போட்டாச்சு. இதோடு நம்ம அரைச்ச விழுது அதோடு சேர்த்துக்க போகிறோங்க. இதில் 2 பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ஒரு பச்சை மிளகாவே போதும். எனக்கு காரம் அதிகம் வேணுன்றதால 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். திரும்பி மிளகா பொடியும் போட போகிறோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியமாக வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இதில் இருக்க பச்சை வாசனைலாம் ஃபுல்லாக போகணும். அதுலேயே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போதுன்னா 1 போட்டுக்கோங்க. எனக்கு காரம் அதிகம் வேணும், நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன்.
அப்புறம் கரம் மசாலா தூள். இது கரம் மசாலா நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணதுங்க. இந்த கரம் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம சேனல்லையே இந்த வீடியோ இருக்குங்க. உங்களுக்கு வேணுன்னா அது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மசாலா கரம் மசாலா நம்ம பிரியாணிக்கும் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் இந்த நேரத்தில் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மிக்ஸியை அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மிக்ஸியை அப்படியே ஒரு அலசி அப்படியே இதில் ஊற்றிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம். கொஞ்சம் நல்லா இது வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் கொதிச்சதுன்னா இந்த வந்து போட்டிருக்க நம்மளோட அந்த பட்டர்லாம் வந்து மேலே வருங்க. பாருங்கள் எப்படி மேலே வந்திருக்கு. நல்ல பட்டர்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் வந்து பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ, எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு இதோட ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். பன்னீர் பட்டர் மசாலாக்கெலாம் உங்களுக்கு வந்து சுகர் சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நார்த் இந்தியன் ஸ்டைலில் எல்லாருமே எல்லா டிஷ்க்குமே வந்து சுகர் சேர்ப்பாங்க. இது வந்து கஸ்தூரி மேத்திங்க. இது வெந்தயக்கீரை தமிழில் சொல்லுவோம். அதை வந்து நம்ம லைட்டாக வந்து கையில் வந்து வச்சு கசக்குனாவே அது வந்து நல்லா பொடியாயிடும். போதும், இந்த அளவுக்கு போதும். கொஞ்சமாக எடுத்து நம்ம அதில் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப தூக்கலாக இருக்குங்க. ஹோட்டல் ஸ்டைல் அப்படியே இருக்குங்க உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சப்பாத்தி, நானு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப இட்லி, தோசை கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.